அத்தியாயம் 47. சிறந்த தரவரிசையாளர். துருவன் நிலைமையைப் பற்றி அறிந்து கொண்டு பயிற்சியிலிருந்து 2 நாட்கள் ஓய்வு எடுக்கலாம் என்று கூறினார். என் அறைத்தோழர்களுக்கு நிலைமை பற்றி தெரியாவிட்டாலும் நான் ஒரு விசித்திரமான மனநிலையில் இருப்பதை அவர்களால் உணர முடிந்தது போல் தோன்றியது. நான் வழக்கம் போல நடந்து கொள்ள என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். இப்போது அவர்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் அடிக்கடி என்னை வரவேற்று நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்பார்கள். என் படுக்கை கூட எனக்காக உருவாக்கப்பட்டது. மறுநாள் நாங்கள் விழித்தெழுந்தபோது ஸ்லிவியா என்னை அவர்களுடன் காலை உணவுக்காக டைனிங் ஹாலுக்கு வரச் சொன்னாள். வழக்கமாக நான் காலை உணவை தவிர்த்துவிட்டு மதிய உணவு நேரம் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். ஆனால் அவளும் மற்ற குழுவும் மிகவும் பிடிவாதமாக இருந்தனர். சாப்பாட்டு அறைக்குச் சென்றபோது சில தலைவர்கள் என் பக்கம் திரும்பினர். எரிக்கும் மோகனுக்கும் இருக்கும் இடையிலான சம்பவம் நடந்து இன்னும் சில நாட்கள் ஆகியிருந்தன. நாங்கள் ஒரு குழுவாக இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தாலும் மற்ற மாணவர்கள் இன்னும் என் மீது வெறுப்புடன் இருப்பது போல் தோன்றியது. ஸ்லிவியாவும் எரிக் எங்கள் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது நான் இடையில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் அவ்வப்போது என்னுடன் சிறிது நேரம் பேச முயன்றனர். நான் பதிலளிக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். ஆனால் என் பங்கிற்கு அது கடினமாக இருந்தது. உரையாடலை நான் ரசிக்கவில்லை என்பதல்ல, அவர்களிடம் என்ன சொல்வது என்று எனக்குத் தெரியவில்லை. எங்கள் பின்னால் ஒரு மாணவன் கயல் உணவுத் தட்டுடன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அந்த மாணவன் எனக்கு பின்னால் வழுக்கி விழுந்து அவன் தட்டில் இருந்த உணவு என் தலையில் கொட்டியது. காலை உணவாக அவர்கள் பரிமாறிய மெலிதான துணியால் என் தலை மூடப்பட்டிருந்தது. ஐயோ, இது ஒரு விபத்து! அந்தப் பையன் முகத்தில் ஒரு புன்னகையுடன் என்னிடம் சொன்னான். சில்வியா எழுந்து நின்று மாணவனை நோக்கி கத்த ஆரம்பித்தாள். அது நிச்சயமாக ஒரு விபத்து இல்லை. உனக்கு என்ன ஆச்சு? ஸ்லிவியா தனது வாக்கியத்தை முடிக்கும் முன் நான் திரும்பி மாணவனின் தலையை பிடித்தேன். பின்னர் மாணவர்களின் தலையை மேசையில் இருந்த என் உணவுத் தட்டில் மோதினேன். மரப்பலகைகள் உள்தள்ளப்பட்ட அளவுக்கு அந்த விசை அதிகமாக இருந்தது. ஆனால் நான் இன்னும் அவனைப் பற்றி முடிக்கவில்லை. பின்னர் நான் அவன் முதுகில் என் காலை வைத்து அவன் கையை பிடித்து இழுத்தேன். ஒரு சத்தம் கேட்கும் வரை இழுத்தேன். அவன் ஏற்கனவே மயக்கமடைந்திருக்காவிட்டால் அறையே அவன் வலியால் அலறும் சத்தங்களால் நிறைந்திருக்கும். அறையில் இருந்த அனைவரின் கவனமும் இப்போது என் மீது குவிந்திருந்தது. ஆனால் ஒருவர் கூட ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்தச் சிறுவன் சிரிப்பதை பார்த்ததும் எனக்குள் ஏதோ ஒன்று வெடித்தது. இந்த அழுக்கு மனிதர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். என் அப்பா சொன்னது சரிதான். நான் இனி என்னை கொடுமைப்படுத்த அனுமதிக்கக் கூடாது. இதை சாத்தியமாக்குவதற்கான எனது உறுதியான வழி இதுதான். நான் அவர்களுக்கு போதுமான வாய்ப்புகளை கொடுத்திருந்தேன். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாத நிலையில் நான் சாப்பாட்டு அறையை விட்டு விலகிச் சென்றேன். நான் என் அறையில் இருந்தபோது லான்சி துருவன் பார்க்கச் செல்லுமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார். நாங்கள் மற்ற நாள் சந்தித்த சந்திப்பு அறையில் அவரை சந்திக்கவிருந்தேன். நான் அறைக்குள் நுழைந்தபோது நானும் துருவன் மட்டுமே உள்ளே இருந்தோம். ரே, உட்காருங்க. இன்னைக்கு டைனிங் ஹாலில் என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இந்த சம்பவத்தைப் பற்றித்தான் நான் இங்கு அழைக்கப்படுவேன் என்று எனக்குத் தெரியும். நான் செய்ததற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன். நானும் அதை உன்னை எதிர்பார்க்கவே மாட்டேன். அதிர்ஷ்டவசமாக உன் அறைத்தோழர்கள் உனக்காக உறுதியளித்து என்ன நடந்தது என்று என்னிடம் சொன்னார்கள். ஆனால் மற்ற மாணவனின் பக்கம் இருந்த பல சாட்சிகளும் இருந்தனர். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மற்ற மாஸ்டர் நைட்டுகளுடன் என் பக்கத்திலிருந்து நம்ப வைக்க நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக உனக்கு நீ ஏவ்ரியன் அகாடமிக்கு முக்கியமானவன். ஏனென்றால் நான் ஒரு டிராகன் நைட். சரிதான், ஆனா பள்ளிக்குள்ள நீங்க எப்படி நடத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். மற்ற நைட்ஸ், சிவப்பு முடிக்காரர்கள் மோசமாக நடத்தப்படுவதை கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனா எனக்கு புரியல. மேல பதவியில இருக்கிறவங்களுக்குள்ளயும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது எனக்குத் தெரியும்.
அவர்களில் ஒருவரால் நான் தவறாக நடத்தப்பட்டதால் அவதிப்பட்டேன். இந்த மக்கள் ரே தண்டிக்கப்பட தகுதியற்றவர்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அடுத்த முறை அதை அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் மூலம் செய்யலாம். தரவரிசை போட்டியின் போது மாணவர் காயமடைந்தால் நாங்கள் மாஸ்டர் நைட்ஸ் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை என்று துருவன் எனக்கு ஒரு கண் சிமிட்டிக் கூறினார். ரே துருவனுக்கு ஒரு புன்னகையை அளித்தார். நாங்கள் உரையாடலை அத்துடன் முடித்துவிட்டோம். அவருடைய வார்த்தைகளை நான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஏவ்ரியன் அகாடமியிலிருந்து வெளியேற்றப்படுவதை விரும்பவில்லை. நான் இன்னும் கற்றுக்கொள்ளவும் செய்யவும் நிறைய இருந்தது. நான் கூட்ட அறையிலிருந்து என் தங்குமிடத்திற்கு திரும்பிச் செல்லும்போது ஒரு நடைபாதையில் ஒரு பொன்னிற சுருள் முடிகொண்ட சிறுவன் என்னை அணுகினான். நீங்க அங்கேயே நில்லுங்க, என் பேர் மருது சன்ஷீல்ட் ஆப் தி சன்ஷீல்ட்ஸ். நீங்க எவ்வளவு துணிச்சலா இருக்கீங்க, ஒரு மோசமான சாமானியரே என் மக்கள்ல ஒருத்தர் மேல கை வைக்க, அதிலும் உங்களை மாதிரி ஒரு ரெட்ஹெட். இந்த மாணவனுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்திருக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தாலும் துருவன் உடனான சந்திப்பிலிருந்து நான் வெளியே வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. மருதை புறக்கணிக்க முடிவு செய்து தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். மருதின் முகம் கோபத்தால் சிவந்தது. என்னை புறக்கணிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் பெற்றோர் உனக்கு எந்த நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்கவில்லையா? உன்னை போன்ற ஒருவரை வளர்த்ததற்கு உன் பெற்றோர் உண்மையான பன்றிகளாக இருக்க வேண்டும். மக்கள் என்னை அவமதிக்க அனுமதிக்கப்பட்டனர், ஆனால் என் பெற்றோருக்கு இந்த நபர் அவர்களுக்கு வரவேண்டிய எல்லாவற்றிற்கும் தகுதியானவர் அல்ல. நான் என் வலது கையை உயர்த்தி, அதில் மாணவர் தரவரிசை தொடர்பாளர் இருந்தார், தரவரிசை போட்டிக்கான கோரிக்கையை அனுப்பினேன். உன் ரேங்க் 280, என்னை உன்னால் வெல்ல முடியும்னு நினைக்கிறியா? சரி, உன் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையான டாப் ரேங்கர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு கற்றுத் தர வேண்டிய நேரம் இது. போட்டி தொடங்கியவுடன் மருது முதலில் தாக்க முன்னோக்கி வரட்டும் என்று நான் அசையாமல் நின்றேன். ஒவ்வொரு தாக்குதல்களும் மருது நான் பக்கவாட்டில் அடியெடுத்து வைப்பேன், அதை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். மருது பயனற்றவர் என்று நான் உணர வைப்பேன். மருது தனது தாக்குதல்களில் விடாப்பிடியாக இருந்தார். ஒவ்வொரு தாக்குவதையும் நீ மேலும் மேலும் காட்டுத்தனமாக மாறத் தொடங்கினான். இறுதியில் மருது மூச்சு வாங்க நிறுத்த வேண்டியிருந்தது. இப்போது என் முறை என்று நினைக்கிறேன். அடுத்த நொடியில் மருது தனது வாளை உயர்த்துவதற்கு முன்பே நான் அவருக்கு முன்னால் இருந்தேன். நான் என் முஷ்டியை நேரடியாக அவரது தலையின் மேல் மோதினேன். அவர் முற்றிலுமாக தாக்கப்பட்டு இருந்தார். மறுநாள் எல்லோரும் தங்கள் தரவரிசை ஒன்று குறைந்துவிட்டதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் என் மணிக்கட்டில் இருந்த பள்ளி தொடர்பாளரை பார்த்தேன். அதில் 9 ரேக் என்று இருந்தது.